ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம டெக் எக்ஸ்பிரஸுடைய 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் மாதிரி இந்த வாட்டியும் நிறைய லேட்டஸ்ட்டான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் அமேசானுடைய அடுத்த ஆஃபர் சேலை பற்றி, OnePlus பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அண்ட் ஐஃபோன் 16 சீரிஸை பற்றி, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4 சிப்பை பற்றி, அண்ட் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் வரப்போகிற அடுத்த புது ஃபீச்சர்ஸை பற்றினு நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்த பற்றி வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ போன டெக் எக்ஸ்பிரஸை நம்ம நத்திங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இந்த வாட்டியும் நத்திங்லேருந்தே போய்டுவோம். ஸோ நத்திங்குடைய ஃபோன் 2A+, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் அந்த மொபைல் லான்ச் ஆகலை. பட் மேபி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறப்போ ஃபோன் லான்ச் ஆயிருக்கும். ஸோ அப்படி லான்ச் ஆயிருந்தது அப்படின்னா அதோட ஸ்பெக் ஷீட் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் எடிட் பண்ணி போடுறேன். செக் பண்ணிக்கங்க, பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அமேசானுடைய அடுத்த ஆஃபர் சேலை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்ற இந்த சேல் தான் அவங்க அடுத்ததாக கொண்டு வராங்க. பட் இன்னும் இந்த சேலுடைய டேட் என்ன அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணல. பட் இந்த சேலில் SBIக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக மொபைலுக்கான ஒரு டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் எல்லாம் வந்துருச்சு. பட் இன்னும் எந்த மொபைலுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ அதனால் அதை ரிவீல் பண்ணதுக்கப்புறமா அதை பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி பட்ஸ் T310 அப்படின்ற ஒரு புது TWS பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. 46 டெசிபிளுக்கான ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷனோட 2200 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸ் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5th ஆரம்பிக்க போகுது. ஸோ யாராவது ரியல்மி கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஃபீச்சரோட TWS எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ரியல்மி அவங்களுடைய ரியல்மி வாட்ச் S2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்சையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5300 மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு 1.43 இன்ச்சஸ்க்கான ரவுண்ட் டயல் இருக்கக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே, 20 டேஸ்க்கான பேட்டரி லைஃப், IP68 மாதிரியான ஃபீச்சரோட கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சும் ஆகஸ்ட் 5th சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் யாராவது ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் வாட்சை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதெல்லாம் கூட ரியல்மி 13 Pro சீரிஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி 13 Pro, 13 Pro Plus ரெண்டு ஃபோனையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் ரியல்மி 13 Pro Plus பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய்க்கும், ரியல்மி 13 Pro 27,000 ரூபாய்க்கும் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2க்கான ப்ராசஸரோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெயினாக கேமரா, டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல. பட் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன தோணுது அப்படின்றத அப்படியே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி குவால்காம் அவங்களுடைய ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2 அப்படின்ற ஒரு புது என்ட்ரி லெவல் 5G சிப்செட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 இருக்குல்ல, அதோடைய CPU-வை இன்னும் கொஞ்சம் ட்ராப் பண்ணி அதை விட கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் 5G கேப்பபிலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் 5G பேண்ட் சப்போர்ட்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நெக்ஸ்ட் வரப்போகிற பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இந்த 10,000 ரூபா அதுக்கு உள்ள வரப்போகிற 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2-வை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4 இருக்குல்ல, இந்த சிப் ஆக்சுவலி அக்டோபர் 21 மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. அண்ட் இந்த சிப் பார்த்தீங்கன்னா TSMC ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. அண்ட் 3 nm சைஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் ஆனால் இந்த சிப்பில் CPU பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3-ஐ விட ரொம்ப பெட்டராக இருக்காது. ஒரு 10%க்குள்ளே தான் CPU பர்ஃபார்மன்ஸ் இதில் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் GPU வந்து ப்ரீவியஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3லேருந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் AI ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அதனால் அக்டோபர் 21 ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4 வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி கூகுளுடைய Pixel Watch 3 வர ஆகஸ்ட் 13 லான்ச் ஆகுது அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டெக் அப்டேட்ஸ்லேயே நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். பட் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய டிசைன் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. 3 கலர் ஆப்ஷனில் இந்த மாதிரியான டிசைனில் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது போக இந்த வாட்டி இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 41mm அண்ட் 45mm அப்படின்ற 2 சைஸ்க்கான டயலோட இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மெட்டா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது AI மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட் எனிதிங் மாடல் 2 அப்படின்ற நேமில். ஆக்சுவலி இது செக்மெண்ட் எனிதிங் மாடல் 1 SAM1 அப்படின்னு சொல்லுவாங்களே, அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். இந்த மாடலுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த SAM1 அப்படின்றது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வரதுக்கு. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி ஏதாவது ஃபாண்ட் இல்லை ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து அந்த SAM1 மூலியமாக நம்ம கொண்டு வர முடியும். பட் இந்த SAM2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இங்கே ஒரு பர்சன் ஸ்கேட்டிங் பண்ணுவான். அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலருக்கான ஒரு ரேஸ் மாதிரின ஒரு ஆப்ஜெக்ட் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேட்டிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம அந்த செக்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ முன்னாடி பின்னாடி அப்படின்ற கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு AI மாடலை இப்போ மெட்டா கொண்டு வந்திருக்காங்க. ட்விட்டர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்களுடைய டைரக்ட் மெசேஜை எடிட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்களாம். ஆக்சுவலி இந்த டைரக்ட் மெசேஜ் எடிட் பண்ணுற ஃபீச்சர்லாம் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ட்விட்டர் தான் ரொம்பவே லேட். பட் ஆனால் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் டைரக்ட் மெசேஜை எடிட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி மெட்டா AI ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா AI கேரக்டர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சரை UK இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கும்போது இல்லை டைரக்ட் மெசேஜ்லாம் பண்ணும்போது அதில் நம்ம ப்ராம்ப்ட்டை கொடுத்து ஒரு AI கேரக்டரை கிரியேட் பண்ணி மீம்ஸ் மாதிரி இல்லை உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு
நினச்சோன்னா சென்ட் பண்ணிக்கலாமா. இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை யூகே யூசர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்தியன் யூசர்ஸ்க்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. OnePlus பார்த்தீங்கன்னா சில ஓல்டு மாடல் டிவைஸ்க்கு ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி OnePlusல பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் இஷ்யூ அப்படின்றது பெரிய விஷயமா போச்சு. அண்ட் க்ரீன் லைன் இஷ்யூஸ் வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட், மொபைல் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் OnePlus பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் ஃபியூச்சரில் அடுத்து இனிமேல் பழைய மாடல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த OnePlus 8T, 8 Pro, 9R, 9 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் OnePlus 8T டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற டிவைஸ்க்குலாம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ அவங்களுடைய ஸ்டோர் ரூமில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதனால் யாராவது இந்த டிவைசஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியர்பை OnePlus சர்வீஸ் சென்டரில் போயிட்டு செக் பண்ணுங்கள். உங்கள் டிவைஸ்க்கு இது எலிஜிபிள் இருக்கா, ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. Honor பார்த்தீங்கன்னா அடுத்ததாக Honor Magic 6 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஃபோன் தான். ஸோ அந்த ஃபோனை இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஸ்பெக்ஷீட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். Honor Magic 6 Pro அடுத்த ஆகஸ்ட் 2 வருது. Vivo பார்த்தீங்கன்னா உங்களுடைய V40 சீரிஸுடைய லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த Vivo V40 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி போன டெக் நியூஸ்லேயே நான் வந்து Vivo V40 சீரிஸுடைய டிசைன் அண்ட் ஸ்பெக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த ஸ்பெக் ஷீட் அண்ட் டிசைனை ஷோ பண்ணுறேன். ஸோ Vivo 40 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி மார்க்கெட்டில் வருது அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஃபீச்சரை டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். யூஸ்வலாக வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த ஸ்மைலி ஐக்கான்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. பட் அதுலேயே டபுள் டேப் பண்ணும்போது மெசேஜை டபுள் டேப் பண்ணாலே கீழே வந்து அந்த ஸ்மைலி ஐக்கான்ஸ் வரும். அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் இது வந்து ரோல் அவுட் ஆயிடுமா. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஃபோன் 16 சீரிஸை இந்த வருஷத்துடைய எண்டில் மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த வாட்டி ஐஃபோன் 16 சீரிஸில் உங்களுடைய ப்ரோ வேரியன்ட் இருக்குல்ல, அதை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்களா. யூஸ்வலாக உங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வேரியன்ட் மட்டும் சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணி நமக்கு ஆக்சுவலி செல் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி இந்த ஐஃபோன் 16 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ண போகிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க லான்ச் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டேலேயே அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஐஃபோன் 16 ப்ரோ சீரிஸை கொண்டு வர போகிறாங்களா. இந்த மாதிரி ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்கு. OpenAI பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி இவங்களுடைய ஒரு சர்ச் இன்ஜின் சர்ச் ஜிபிடி அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்களா. இது வந்து சாட் ஜிபிடியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி கேட்கும்போது அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனுக்கான லிங்கையுமே URL-ஐயுமே அவங்க எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு லிமிடெட் வெர்ஷனாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணுமா. ஸோ அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சர்ச் இன்ஜினை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பாரிஸில் நடக்க போகிற அந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. சாம்சங் கேலக்ஸி Z6 Flip அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஒலிம்பிக் எடிஷனுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்களா. கிட்டத்தட்ட 17,000 பிளேயர்ஸ்க்கு இந்த ஃபோனை கொடுக்க போகிறாங்களாம். iOS 18.1 டெவலப்பர் பீட்டா வெர்ஷனை இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்களா. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால் ரெக்கார்டிங்கு அண்ட் ஆப்பிளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் இது போக சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதோட பீட்டா வெர்ஷனை இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜெமினி ஏஐயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்களா. இது என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஜெமினி ஏஐ வச்சு நம்ம ஏஐ இமேஜஸை கிரியேட் பண்ண முடியும் நம்மளுடைய ப்ராம்ப்ட்டை கொடுத்து. பட் அந்த இமேஜை திரும்ப எடிட் பண்ணுறதுக்கு ரீமாடல் பண்ணுறதுக்கும் ப்ராம்ப்ட்டை கொடுத்து ரீமாடல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ புதுசாக ஜெமினி ஏஐயில் கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸஸ் அண்ட் டெக் அப்டேட்ஸ்லாம் இதெல்லாம் தான். நிறைய வெரைட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரியான நிறைய வீடியோஸோட அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன்.